வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. 30 ஆண்டுகள் வரை வெளியே வர முடியாத அளவிற்கு விதிக்கப்பட்ட உச்சபட்ச தண்டனையின் பின்னணி என்ன? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 5 மாதங்களிலேயே குற்றவாளிக்கு தண்டனை விதித்து மகளிர் நீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்கிறது. அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் குற்றவாளி ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இந்த நிலையில் 11 பிரிவுகளிலும் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானதாக மாணவி ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கோட்டூர்புரம் போலீசார் ஞானசேகரன் என்பவரை கைது செய்தனர். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பெண் IPS அதிகாரிகள் சினேக பிரியா, ஐமான் ஜமால் மற்றும் பிருந்தா ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உத்தரவிட்டது. பல்வேறு கட்டமாக விசாரணை நடத்திய சிறப்பு புலனாய்வு குழு ஞானசேகரனுக்கு எதிராக 100 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகையை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. பின்னர் முக்கியத்துவம் கருதி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு இந்த வழக்கு மாற்றப்பட்டது. கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி சாட்சிகளிடம் விசாரணை தொடங்கியது. வழக்கில் காவல்துறை தரப்பில் 29 சாட்சிகள் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளித்தனர். ஞானசேகரனுக்கு எதிரான குற்றச்சாட்டை நிரூபிக்கும் வகையில் போலீசார் தரப்பில் சுமார் 75 சான்று ஆவணங்களும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன. கடந்த 20ஆம் தேதி இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்தன. இதையடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என கடந்த 28ஆம் தேதி நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். அப்போது தனக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட தாய் மற்றும் சகோதரி 8ஆம் வகுப்பு படிக்கும் மகளை பார்த்து கொள்ள வேண்டி உள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்று ஞானசேகரன் கோரிக்கை விடுத்தார். ஆனால் பல்கலைக்கழக வளாகத்திற்குள் நுழைந்து காட்டுமிராண்டித்தனமான குற்றம் புரிந்துள்ளதால் இரக்கம் காட்டக்கூடாது என்று அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கோரிக்கை வைத்தார். அத்துடன் அரிதினும் அரிதான வழக்கு என்பதால் ஞானசேகரனுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் முறையிட்டார். இதை அடுத்து ஞானசேகரனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த 11 பிரிவுகளிலும் அவர் குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். மேலும் தண்டனை விவரம் ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இந்த நிலையில் புழல் சிறையில் இருந்த ஞானசேகரன் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் காலை 10 மணியளவில் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார். தொடர்ந்து 10:30 மணியளவில் நீதிபதி ராஜலட்சுமி நீதிமன்றத்திற்கு வந்தார். இதையடுத்து தண்டனை விவரங்களை அவர் அறிவித்தார். அதில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்தார். குறிப்பாக பல்வேறு பிரிவுகளின் அடிப்படையில் 30 ஆண்டுகள் வரை தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. BNS சட்டப்பிரிவு 329 படி விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடத்தல், பிரிவு 75(2) படி விருப்பத்துக்கு மாறாக பாலியல் வன்கொடுமை செய்ததற்கு தலா 3 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் BNS 76 படி கடுமையாக தாக்கிய பிரிவில் 7 ஆண்டுகளும், பிரிவு 87 படி வலுக்கட்டாயமாக கடத்தி ஆசைக்கு இணங்க வைத்தலுக்கு 10 ஆண்டுகளும், 64 படி பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் 30 ஆண்டுகள் வரையும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 90,000 ரூபாய் அபராதம் விதித்தும் நீதிபதி அதிரடி தீர்ப்பளித்திருக்கிறார். இதன் மூலம் தண்டனை காலத்தில் குற்றவாளி ஞானசேகரன் வெளியே வர முடியாத அளவில் கடும் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் வரவேற்பு தெரிவித்துள்ளார். இந்த ஞானசேகருக்கு எதிரான வழக்குல இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் எனி ரெமிஷன்னா அவர் அந்த ஆயுள் தண்டனை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். வேறு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் சிறப்பு சலுகைகள் எல்லாம் அவருக்கு வழங்கப்படாது அப்படிங்கிறது தான் அதோட சிறப்பு. மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை ட்ரையல் ஆரம்பிச்சது. ஏப்ரல் 23ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் முதன்முறையாக ஏறினாங்க.
அதன் பிறகு மே 23ஆம் தேதி ஆர்கியூமெண்ட்ஸ். சோ அந்த வழக்கு விசாரணையை எவ்வளவு துரிதமாக நடத்தினோம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு புரியும். இதுல 11 குற்றச்சாட்டுகள் அவன் மேல தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 11 குற்றச்சாட்டுகளுக்கும் எவிடன்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னா, அரசு தரப்புல வாய்மொழியாகவும் ஆவணம் பூர்வமாகவும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட், அதாவது அறிவியல் பூர்வமாகவும் எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் தகுந்த எவிடன்ஸை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தோம். அந்த எவிடன்ஸை வந்து நீதிமன்றத்திற்கு திருப்திகரமாக இருந்ததனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஜட்ஜ்மெண்ட் இன்றைக்கு கிடைத்திருக்கு. மேலும் இந்த வழக்கில் ஞானசேகரன் தவிர வேறு யாருக்கும் தொடர்பு இல்லை என்பது ஆவணப்பூர்வமாகவும் அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறியிருக்கிறார். எனவே யார் அந்த சார் என கேள்வி எழுப்புவது நீதிமன்ற அவமதிப்பு செயல் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ளத் தெளிவாக நிரூபிக்கப்பட்டதனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது. எனவே இதன் பிறகு இதை பற்றி பேசினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்பதை. அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 11 பிரிவுகளிலும் உச்சபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதாக ஞானசேகரன் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இதனால் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அதிகப்படியான தண்டனையா கொடுத்திருக்காங்க. அந்த 30 வருஷத்துலயும் இன்னொரு ஷரத்து வச்சிருக்காங்க, எந்த விதமான ரெமிஷன் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி வந்து அவரோட பிரைமரி ரைட்டை வந்து ஒரு கோர்ட்டால கட்டைல் பண்ண முடியாது. இந்த பிரைமரி ரைட்டை எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம அப்பீல் போறதுக்கான வாய்ப்பு. அண்மையில் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் கோவை மகளிர் நீதிமன்றம் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதித்து அதிரடி தீர்ப்பளித்தது. இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளியான 38 வயது ஞானசேகரனுக்கு வெளியில் வர முடியாத அளவிற்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஒட்டுமொத்த தமிழ்நாடை எதிர்பார்த்து காத்திருந்த இந்த வழக்கில் 5 மாதங்களிலேயே விசாரணை நடத்தி அதிரடி தீர்ப்பளித்துள்ளதற்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.